ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் நடந்த கிருஷ்ண ஜெயந்தி பூஜை எப்படி பண்ணியிருந்தேன் அப்படின்றதான் பார்க்கலாங்க. மும்மூர்த்திகள் ஒருவரான மகாவிஷ்ணுவின் 8வது அவதாரமே கிருஷ்ண அவதாரங்க. கிருஷ்ணராக அவதரித்த தினத்தை கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமி என்ற பெயர்களில் நாம் எல்லாம் கொண்டாடுறோம். கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணரே நம் வீட்டிற்கு வந்து நமக்கு அருள் புரிவதாக ஐதீகம். திருமணமானவர்கள் கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருந்து வழிபட்டால் விரைவில் அந்த கிருஷ்ணரே குழந்தையாக வந்து அவதரிப்பார் என்பதும் நம்பிக்கை. கிருஷ்ணர் நள்ளிரவில் பிறந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அதனால்தான் கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று முழுவதும் விரதம் இருந்து மாலை வேளையில் பூஜை செய்கிறோம். கிருஷ்ணருக்கு முக்கியமாக படைக்க வேண்டியது கோமாதாவிடமிருந்து பெறப்படுற பால், வெண்ணெய், தயிர், மோர், நெய் அதெல்லாம் நம்ம வச்சு வழிபடலாங்க. அது தவிர அவல் பிடிக்கும். அது மாதிரி பழங்களில் கொய்யாப்பழம், லவ்வாப்பழம் இதெல்லாம் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது. இதெல்லாம் வச்சு வழிபட்டாலே போதும். இதை தவிர நம்ம ஆசைப்பட்டால் முறுக்கு, சீடை அதெல்லாம் யாராருக்கு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணி வழிபடலாங்க. இதை வச்சு நான் ரொம்ப இதுவாக பண்ணலைங்க. ஏன்னா அம்மா அப்பா இதாகிட்டாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சிம்பிளாக தான் பூஜை பண்ணியிருந்தேன். அவல் மட்டும்தான் வீட்டில் பண்ணியிருந்தேன். மற்ற ஐட்டங்கள் எல்லாமே நெல்லை லாலா ஸ்வீட்ஸ் என்னோட ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துட்டாரு. ஓம் சர்வலோக ரட்சகனை போற்றும், சாந்த குணசீலனை போற்றும், சிந்தனை பிரியானை போற்றும், ஸ்ரீனிவாச மூர்த்தியை போற்றும், சுந்தர பொருளானை போற்றுவோம், ஓம் தாமரை கண்ணனை போற்றுவோம், மணாலனை போற்றுவோம், ஓம் திருத்துராய் மார்பனை போற்றுவோம். இதில் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டாக என் பையனும் உட்காந்து பூஜை பண்ணி அர்ச்சனைலாம் பண்ணான். அது எனக்கு ரொம்ப உண்மையிலேயே சர்ப்ரைசிங்காக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. Bagi, iya. Oh iya. Oh iya. Oh iya. ब्रह्मणेश्वाहा ओम महानैवेद्यं नैवेद्यं समर्पयामि, अद्यं समर्पयामि, वाद्यं समर्पयामि, नीराचमनं समर्पयामि. हरि ओम गोविंदा. मामा कुटिमा बा வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி நல்லபடியாக முடிஞ்சுதுங்க. இது மாதிரி எல்லார் வீட்லேயும் நல்லபடியாக பூஜை பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நன்றி.